குரு பாரம்பரிய இயற்கை கிராமம், குரு ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் உடைய உரிமையாளர் பசுபதி பேசுகிறேன். நாங்கள் எங்கள் வீட்டிலே வீட்டு காய்கறி தோட்டம், மாடி தோட்டம், மாடியில் இன்னும் கொடிகள் மூலியமாக காய்கறிகள் தோட்டம்லாம் அமைத்திருக்கின்றோம். இந்த க்ரோ பேக் மூலியமாக நாங்கள் இந்த செடிகள்லாம் வளர்க்குறோம். கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, அப்புறம் சுண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, பச்சை மிளகாய் செடி, கொடிகளில் பார்த்திங்கன்னா நம்ம பாகக்காய் கொடி, அவரை கொடி, புடலங்காய் கொடி போன்ற கொடிகளை எல்லாம் நாங்கள் வீட்டிலே வளர்த்து வருகின்றோம். இந்த வளர்த்து வருகின்ற இந்த காய்கறி செடிகளுக்கும் இந்த பூச்செடிகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக அந்த செடிகள் வளர்வதற்கும் அதனுடைய காய்கறிகள் பூக்கள்லாம் கிடைப்பதற்காக நாம் அந்த செடியை வைச்சிருக்கிற அந்த மண்ணை வலுவூட்டுவதற்காகவும் அந்த மண்ணுக்கு சக்தி கிடைப்பதற்காகவும் நாம் இப்போ ஜீவாமிர்தம் தயாரிக்க போகிறோம். ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு 60 லிட்டர் பேரல் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பேரலில் நாட்டு மாட்டு சாணத்தை நான் முதல்ல போடுறோம். இந்த நாட்டு மாட்டு சாணம் எங்களுடைய நாட்டு மாட்டு பண்ணை மேல் வெங்கமூர் என்ற கிராமத்தில் இருக்குது. விழுப்புரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கரையில். இது நான் தயாரிக்கிற இந்த இடம் எங்கள் வீடு விழுப்புரத்தில் தான் இருக்குது. இந்த நாட்டு மாட்டு சாணமும் மற்றும் நாட்டு மாட்டு கோமியமும் எங்கள் பண்ணையிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு இங்கே வீட்டிலே வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த ஜீவாமிர்தத்தை நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தாடி தயாரித்து நம்ம அந்த செடிகளில் இருக்கிற அந்த மண் பகுதியில் நம்ம ஊற்றும்போது அந்த மண் வளமிக்கதாகவும் அதிலே மண்புழு உரங்கள்லாம் தானாகவே உருவாகும். அந்த மண்புழு உரங்கள்லாம் உருவாச்சுன்னா நமக்கு நிறையா மண்புழு உரம் நமக்கு அதிலே கிடைக்கும். இப்போது நம்ம அந்த நாட்டு மாட்டு சாணத்தை போட்டு இப்போ நாட்டு மாட்டு கோமியத்தை அதில் ஊற்றுறோம். நாட்டு மாட்டு கோமியத்தை ஊற்றுறோம். இந்த நாட்டு மாட்டு சாணத்துக்கும் நாட்டு மாட்டு கோமியத்துக்கும் வீரியம் அதிகம். நீங்கள் சாதாரண மாட்டு சாணத்துக்கும் கோமியத்தை விட நாட்டு மாட்டு சாணம் கோமியத்துக்கு வீரிய சத்துக்கள் அதிகம். இந்த நாட்டு மாட்டு கோமியத்தை நம்ம ஊற்றினோடனே அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த நாட்டு மாட்டு இப்போ நம்ம இந்த ஜீவாமிர்தத்தில் கூட சேர்த்து கரைக்கிறதுக்காக கடலை புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கை நம்ம ஊற வச்சுருக்குறோம். இந்த ஊற வச்சுருக்கின்ற இந்த கடலை புண்ணாக்கு நம்ம அந்த ஜீவாமிர்தத்தில் எடுத்து கொஞ்சம் போட்டு கலக்கணும். கொஞ்சம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நவதானியங்கள், பயிர் வகைகள்லாம் கலந்து நம்ம ஒரு மாவு அரைச்சி வச்சுருக்குறோம். அது எந்த பயிராக கூட இருக்கலாம், எதோ ஒன்றா இருக்கலாம். அந்த அந்த அரைச்ச பவுடருடைய அந்த பவுடரை நாம் அந்த ஜீவாமிர்தத்தில் போட்டு கரைக்கிறோம். இந்த கடலை புண்ணாக்கு, இந்த இந்த நவதானிய பருப்பு வகைகள் அரைச்சி வச்சுருக்கிற பொருட்கள்லாம் அந்த இதில் உருவாகிற அந்த நுண்ணுயிர்களுக்கு தீனியாக பயன்படும். இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணம் கோமியத்தில் ஒரு நுண்ணுயிருக்காக இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை அது கூட கலக்கிறோம். நாட்டு சர்க்கரை ஓரளவுக்கு எடுத்துக்கின்னு ஒரு கையளவு எடுத்து அது கூட நாட்டு சர்க்கரையும் கலந்துடுறோம். இந்த நாட்டு சர்க்கரை, இந்த மல்லாட்டை புண்ணாக்கு, இந்த பருப்பினுடைய பயிர் வகைகளினுடைய அந்த மாவு, இது எல்லாமே நம்ம இதில் உருவாகிற நுண்ணுயிர்களுக்கு தீனியாக பயன்படும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான். அந்த பேரில் ஃபுல்லாக நம்ம சாதாரண தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி நிரப்பிக்கலாம். நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி டெய்லி தினமும் என்ன பண்ணணும், நம்ம அதை கலக்கி விடணும். டெய்லி காலையிலையும் மாலையிலையும் நம்ம கலக்கி விடணும். இப்போ இதை ஓரளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்ட உடனே இதில் காற்று போகக்கூடிய அளவுக்கு ஒரு நைஸாக இருக்கிற துணி, அது எந்த துணியாகவும் இருக்கலாம். நான் வெள்ளை துணியை போடுறேன், நீங்கள் அந்த கலர் துணியெல்லாம் போடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது காற்று போகணும். அதே சமயத்தில் இதில் பூச்சி, எறும்பு, வண்டுகள், பூச்சி அந்தமாரி எதுவும் தவளை அந்தமாரி எதுவும் போயிடாத அளவுக்கு நம்ம ஒரு துணியை போட்டு வேடு கட்டி வச்சிடறோம். ஆனால் காற்று ஓட்டம் உள்ள மாதிரி இருக்கும். அந்த துணி காற்று உள்ளே போகும். இதை நம்ம தினமும் எடுத்து கலக்கி இதில் கலக்கி விடணும். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இதில் நிறையா நுண்ணுயிர்கள்லாம் உருவாகிடும். 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே நம்ம இந்த ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தணும். 7 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ஜீவாமிர்தம்
அதனுடைய தன்மை வீணாக போயிடும், அது கெட்டுடும், அல்லது நுண்ணுயிர்கள்லாம் அது இறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஜீவாமிர்தத்தை வந்து 3 நாளுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தலாம், 7 நாள் வரல பயன்படுத்தலாம். இந்த ஜீவாமிர்தம் நம்ம வளர்க்குற அந்த செடிகளுடைய இருக்கிற மண் பகுதியில் நம்ம ஒரு டப்பா அளவுக்கு எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டு வந்துட்டோம்னா அது வந்து அந்த ஜீவாமிர்தம் வந்து இந்த மண்ணை வளமாக்குறதோடு மட்டும் இல்லாமல் அதே நமக்கு மண்புழுலாம் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ மண்புழுலாம் அதே நம்ம உருவாகும் போது நம்ம வீட்டில் சமைக்க பயன்படுத்துகிற காய்கறியினுடைய வேஸ்ட்டுகள், அதுமாரி நம்ம உணவுப் பொருளில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் வந்து நாம் வந்து அந்த மக்கிற பொருட்களெல்லாம் வந்து நம்ம அந்த செடி வளர்க்குற அந்த மண் பகுதியில் போட்டோம்னா அந்த உருவாகிற மண்புழுவெல்லாம் வந்து அந்த பொருட்களை சாப்பிட்டு அதனுடைய எச்சத்தை வந்து அங்கே இது போடும். அந்த எச்சம் தான் மண்புழு உரம். அந்த மண்புழு உரத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த பயிர்கள்லாம் வளமாக நல்லா வளரும், பூச்செடிகள்லாம் நல்லா வளரும், காய்கறிகள்லாம் நல்ல சத்துள்ள காய்கறிகள் கிடைக்கும், பூக்களும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள்லாம் பூக்கும். இந்த முறையை நம்ம பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் வீட்டிலே வந்து இது போல் காய்கறி தோட்டம், பூத்தோட்டம்லாம் அமைச்சு நாம் வந்து இந்த முறையில் காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு வந்து கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் வராது. இப்போ விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி மருந்துகள், யூரியாலாம் பயன்படுத்துகிறதால அந்த காய்கறியில் வந்து நிறைய நச்சுத்தன்மை இருக்கிறதாலையும் அதை குழந்தைங்க சாப்பிட்றதால வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போது இந்த கேன்சர் செல்லாம் உருவாகிறதாகவும் மருத்துவர்கள், அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த கேன்சர் பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம உணவு முறைக்காக நம்ம உயிர் வாழறதுக்கு உணவு முக்கியம். அந்த உணவு நல்ல சத்தான உணவாக கிடைக்கணும்னா நம்ம டெய்லி 1 மணி நேரம் இதுக்காக நம்ம செலவு பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம வீட்டுலேயே இந்த காய்கறி தோட்டம் அமைக்கலாம். இதை நாங்களும் அமைச்சு கொடுக்குறோம். எங்களுடைய குரு பாரம்பரிய இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து இந்த உங்களுக்கு தேவையான இந்த குரோ பேக்கெலாம் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். குரோ பேக்கு, அது கூட மண் தேவைட்டாலும் அதனுடைய தேவையான மண்ணெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதே போல் சில செடிகள் நீங்கள் கேட்டிங்கனாலும் கத்திரிக்காய் செடியோ, தக்காளி செடியோ, அல்லது மிளகாய் செடியோ, வெண்டைக்காய் செடியோ, இல்லை கொடியாக இருக்கிற வந்து பாகக்காய், புடலங்காய், சுண்டைக்காய் செடியோ, இது போன்ற செடிகள் வேணுனாலும் நாங்கள் வந்து இதை வளர்த்து நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஜீவாமிர்தம் உங்களால் செய்ய முடியலனாலும் நாங்களும் இதை தயாரித்து விற்பனை செய்கிறோம். ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, அதுக்கப்புறம் இந்த பூச்சிகளை விரட்டுவதற்காக வந்து அது பூச்சி விரட்டி, இந்த பூச்சி விரட்டி வந்து நாட்டு மாட்டு கோமியத்தில் வந்து வேப்பந்தழை, நொச்சித்தழை, நுணாத்தழை, புங்கந்தழை, எருக்கந்தழை போன்ற தழைகளெல்லாம் இடித்து நசுக்கி ஊற வச்சு தயாரிக்கப்பட்ட பூச்சி விரட்டி, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்களிடம் இருக்கிற இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய குரு பாரம்பரிய எங்களுடைய அந்த இயற்கை விவசாய பண்ணையிலையோ அல்லது விழுப்புரத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் நாங்கள் குரு ஆர்கானிக் ஸ்டோர், குரு பாரம்பரிய இயற்கை கிராமன்ற ஒரு கடை திறந்துருக்கிறோம். அந்த கடையில் கூட நீங்கள் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் இது எங்களுடைய தொலைபேசி எண்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்பு கொள்ளலாம்.